வெல்கம் டு பவனியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ரெஷ்ஷான குட்டி கருவாடு வாங்கி வச்சுருக்கோம். அது இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுங்க. அப்போனா தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நான் இன்றைக்கி சும்மா ஒரு கை அளவு கருவாடை எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முதல் வாஷ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வாஷ் பண்ணுறது எப்படின்னு காட்டிடுறேன். தேவையான அளவு கருவாடு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்க காய வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் கருவாடு சேர்த்துட்டு இப்போ அந்த கொதிக்கிற தண்ணி மேலே ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு கரண்டி போட்டு நல்லா அலசி எடுத்தோம்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அடியிலே நிற்கும். நான் இது 2வது தடவை வாஷ் பண்ணுறேன். நீங்கள் 1 to 2 times கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணணும். அப்படின்னா தான் அதில் இருக்கிற அந்த மண் வந்து கீழே இறங்கிக்கும். இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஊற வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். தாளிக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் 4-5 பூண்டு பல்லை வந்து தட்டி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்திட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பாதியாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரணும். எண்ணெயிலே நல்லா வதங்கினா அதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அதனோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நீ மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பியூரி மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பியூரி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கருவாடை சேர்க்கறதுனால உப்பு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுபோல் நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. இப்போவே நம்ம அந்த குட்டி கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட இந்த கருவாடு நல்லா வேகணும். உங்களுக்கு ட்ரையாக எடுக்க விருப்பம் இருந்ததுன்னா நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக எடுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் இன்னுமே கொஞ்சம் ட்ரையாக தொக்கு மாதிரி எடுக்க போகிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் வேக விட போகிறேன். இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டா சூப்பரான குட்டி கருவாடு தொக்கு ரெடி ஆகிருச்சு. நீங்கள் இது வெறும் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொண்டு நல்லா பரிமாறுங்க சூடாக. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.